ஏய் சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம எந்த பாடம் படிச்சுட்டு வரோம்? குளிக்கக்கூடிய பாடத்தை பற்றி என்ன செய்கிறோம்? படிச்சுட்டு வரோம். சரி, இன்னைக்கு ஆன்சர் சொல்லக்கூடியது யாருன்னு கேட்டால் இன்னைக்கு ஃபாரிக் கொஞ்சம் நீங்குது இல்லைங்களா? கொஞ்சம் நீங்குது இல்லை அப்போ தெரியும் இல்லை. ஃபாரிக் எத்தனை படிக்கா? 8th ஸ்டாண்டர்டு. ஃபாரிக் 8th ஸ்டாண்டர்டு படிக்கிறாரு. புரிஞ்சுதா? இன்னைக்கு ஃபாரிக் ஆன்சர் சொல்ல போகிறாரு. கடமையான குளிப்பு, சுன்னத்தான குளிப்பு இருக்குது, கடமையான குளிப்பு இருக்குது இல்லையா? அப்போ இந்த கடமையான குளிப்பு எப்படி குளிக்க வேண்டும், அதான் என்ன கொஸ்டின். ஒரு முஸ்லிமான மனிதன், ஆண்களோ பெண்களோ, கடமையான குளிப்பை எப்படி குளிக்க வேண்டும்? ஃபாரிக் இங்கே பாரு எப்படி குளிக்க வேண்டும்? ஃபாரிக் சொல்லு பார்ப்போம். முதலில் கையை 3 தடவை கழுவ வேண்டும். குளிக்க ஆரம்பிக்கும் போது முதலில் கையை 3 தடவை கழுவ வேண்டும். பாத்தியா? குளிக்க ஆரம்பிக்கும் போது முதல்ல என்ன செய்யணும் சொல்லுங்க? முன்கை எப்படி கழுவு பார்ப்போம். சரி, முன்கையை 3 முறை என்ன செய்யணும்? கழுவ வேண்டும். சொல்லு. இரண்டாவது பாயிண்ட். இது மறைவிடத்தை இடது கையால் கழுவ வேண்டும். மறைவிடத்தை இடது கையால் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் கடமையான குளிப்பு. குளிக்கும் போது இரண்டாவது பாயிண்ட். முதல் பாயிண்ட் முன்கையை 2 முன்கைகளையும் 3 முறை கழுவ வேண்டும். அதுக்கு அடுத்து இரண்டாவதாக மறைவிடத்தை இடது கையால் என்ன செய்ய வேண்டும்? கழுவ வேண்டும். அடுத்து மூணாவது பாயிண்ட். இது வுது செய்ய வேண்டும். அடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன செய்யணும்? கடமையான குளிப்பதற்கு முன்னாடி மூணாவது பாயிண்ட் வுது செய்ய வேண்டும். சாதாரணமாக நம்ம தொழுவைக்கு செய்வோம் இல்லையா வுது, அதே மாதிரி செய்தால் போதும். என்ன? வுது செய்ய வேண்டும். அடுத்து நாலாவது பாயிண்ட் நியத் வைக்க வேண்டும். நாலாவது பாயிண்ட் என்ன செய்யணும்? நியத்து வைக்க வேண்டும். சரி, கடமையான குளிப்பு குளிக்கும் போது எப்படி நியத்து வைக்க வேண்டும்? நான் கடமையான குளிப்பு குளிக்க போகிறேன் என்று மனதில் நினைக்க வேண்டும். நான் கடமையான குளிப்பு குளிக்க போகிறேன் என்று என்ன செய்ய வேண்டும்? மனதில் நினைக்க வேண்டும். வேற என்ன செய்யணும்? வாயால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து ஐந்தாவது பாயிண்ட் சொல்லு. முதலில் வலதுபுறம் தண்ணீரை செலுத்தி பின்பு இடதுபுறம் தண்ணீரை செலுத்தி. ஐந்தாவது பாயிண்டா? இல்ல, நல்லா பாரு. நான்காவது பாயிண்ட் குளிக்க தொடங்கியதும் கடமையான குளிப்பை நியத்து வைக்க வேண்டும். ஐந்தாவது பாயிண்ட் சொல்லு. தலையின் உட்பகுதியை 3 தடவை கழுவ வேண்டும். பாத்தியா? வெரி குட். தலையின் உட்பகுதியை தண்ணீர் செலுத்தி 3 முறை என்ன செய்ய வேண்டும்? கழுவ வேண்டும். அடுத்த இல்ல ஆறாவது பாயிண்ட் சரிதானே? ஆறாவது பாயிண்ட் கரெக்டா? எனக்கும் தப்பி போச்சு. சரி சொல்லு. பாதி கரெக்டா? வலதுபுறம் தண்ணீரை செலுத்தி பின்பு இடதுபுறம் தண்ணீரை செலுத்தி பின்பு உடல் முழுவதும் தண்ணீரை செலுத்தி குளிக்க வேண்டும். பாத்தியா? ஆறாவது பாயிண்ட் முதலில் வலது பக்கத்தில் தண்ணீர் செலுத்தி. அப்போ கடமையான குளிக்கும் போது ஆறாவதாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் வலது பக்கத்தில் தண்ணீர் செலுத்தி, அதே போன்று இடது பக்கத்தில் தண்ணீர் செலுத்தி, அதே போன்று உடம்பு பூராவும் தண்ணீர் செலுத்தி என்ன செய்ய வேண்டும்? குளிக்க வேண்டும். அடுத்து எத்தனாவது பாயிண்ட்? ஏழாவது பாயிண்ட். ஜாயிண்ட் பகுதிகளில் தண்ணீரை செலுத்தி கழுவ வேண்டும். ஜாயிண்ட் பகுதிகளில் இப்ப காதுடைய பகுதி, கை விரல்கள், கால் விரல்கள்,
கால் முட்டுகள் இதெல்லாம் ஜாயிண்ட் பகுதிகள் இல்லையா, உடம்பினுடைய ஜாயிண்ட் பகுதிகள். அந்த ஜாயிண்ட் பகுதியில் சீக்கிரம் என்ன செய்யாது, தண்ணீர் என்ன செய்யாது, படாது. அதனால இந்த ஜாயிண்ட் பகுதிகளில் நல்ல முறையில் தண்ணீர் செலுத்தி என்ன செய்ய வேண்டும், கழுக. அடுத்து ஜாயிண்ட் பகுதிகளில் தண்ணீர் படாமல் இருந்தால் குளிப்பு கூடாது. குளிப்பு கூடாவிட்டால் தொழுகையும் கூடாது, தவாஃபும் கூடாது. பாத்தியா, ஜாயிண்ட் பகுதிகளில் கடமையான குளிப்பு குளிக்கின்ற அந்த நேரத்தில் சிலவங்க என்ன செய்வாங்க, சும்மா தண்ணியை கோரி ஊற்றிக்கிட்டு கழுவிட்டு போயிட்டே இருப்பான். இந்த ஜாயிண்ட் பகுதிகளில் என்ன செய்யாது, தண்ணீர் படாது. அப்படி படாமல் இருக்கும்போது அந்த குளிப்பு என்ன செய்யாது, சரியா குளிப்பு சரியாகாமல் இருந்தால் என்ன பிரச்சனை, தொழுகை சரியாகாது. தவாப் கபத்துல்லாவில் போய் அந்த கபாவை தவாப் பண்ணுவோம் இல்லையா, அந்த தவாபும் என்ன செய்யாது, சரியாக ஆகாது. எனவே ஜாயிண்ட் கடமையான குளிப்பு குளிக்கும்போது என்ன செய்ய வேண்டும், ஜாயிண்ட் பகுதிகளை நல்ல முறையில் தண்ணீர் செலுத்தி கழுக வேண்டும். அப்போ ஒரு மனிதர் முஸ்லிமான ஆண்களோ பெண்களோ கடமையான குளிக்கின்ற அந்த நேரத்தில் இத்தனை விஷயங்களையும் கவனித்து குளித்தால்தான் அந்த குளிப்பு கடமையான காரியங்கள், சுன்னத்தான காரியங்கள் மொத்தம் நிறைவேற்றப்பட்டு ஒரு பரிபூர்ணமான ஒரு குளிப்பாக என்ன செய்யும், அது ஆகும். எனவே இந்த கவனங்கள் எல்லாம், இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யணும், கவனித்து தான் என்ன செய்யணும், கவனித்து தான் குளிக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.